வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி ரவா கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட், 5 பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பொடுசாக நறுக்கி அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வேக வச்சு தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வாணலில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இலை, 1 இன்ச் பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்சிருந்த காய்களை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்த 1 கப் ரவாவை ஆட் பண்ணி எல்லா மசாலாவும் பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணணும். 2 கப் சுடு தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியில் நல்லா பொடியாக நறுக்குன மல்லி இலையை போட்டு தூவிக்கலாம். சுவையான ரவா கிச்சடி ரெடி ஆயிட்டு.